முத்துறமே அடி சுத்தி கடி சுத்தி கடி கொத்தி முத்துறமே உனக்கு பார்க்கிறமே அடி சுத்தி கடி சுத்தி கடி கொத்தி முத்துறமே உனக்காக என்று புரிதாக உனக்காக என்று தெரியாத முன்னே அடி கண் சுத்தி நடுமுற தென் சுத்தி உனக்கு தன் சுத்தி தென்னுத்தி நீருத்தி பொண்ணா பொருந்தா ஆம்பளைக்கு நீக்கணும் ஒன்று ரெண்டு முழு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். ஆமாங்க சொல்லுங்க. நீங்க எதை கேட்டாலும் தருவான். என்ன தருவேன்? ஏய் உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஆமாங்க எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும். 10,000 ரூபாயா? அப்ப ஒரு வாரத்துக்கு என்கிட்ட வந்து படு. ஏய் ஆட்டத்துக்குமா? ஆட்டத்துக்கு வா. ஒரு 10 நாளைக்கு வந்து வையி. வந்தா 10,000 சொல்லையா தருவா. 10,000 சொல்லையா தருவேன். ஆமாங்க சரிங்க. ஏமா? ஏமா உங்கள பிள்ளை. ஏய் ஆம்பளை. ஆமா ஊர்ல பேர் என்ன? என் ஊரு. சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமா? எனக்கு ஒளிக்கிட்டே இருக்கு. என்னடா? என்ன நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒளிக்குது. என்ன பண்றது? வேர்வை. என் ஊர்தான். ஓ ஊர்தான். ஊர்தான். எனக்கு ஊர்தான். எனக்கு மட்டும் தான் ஊர்தான். அவங்களுக்கு தான் ஊருது. ஏய் ஊர்தான் முகம் தாண்டி அடைப்பு. முகம் தாண்டி அடைப்பு. ஆமாயா. ஏமா இந்த ஊரை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டதே இல்லையா? முகம் என்றால் என்ன? முகம் என்றால் திரு. தானியம் என்றால் நெல்லு. அடைப்பு என்றால் வேலி. கூடி கூட்டி ஒண்ணா இணைச்சு பாருங்க. ஓ அம்மாவுக்கு திருநெல்வேலி. ஏய் திருநெல்வேலி. ஓ திருநெல்வேலி. ஆமாங்க. எத்தனை பேருக்கு வாயில கொடுத்திருக்கீங்க? ஏய் யாருக்கு கொடுக்கல? ஏய் அல்வாவை கிண்டி ஓ புருஷனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கேன். ஆமாங்க அல்வாவை. அல்வாவை. ஏமா ஓ திருநெல்வேலி. உன் பேர் என்ன? என் பேர் தான் மிஸ் காமினி தேவி. ரொம்ப சுருக்கமா இருக்கு. மிஸ் காமினி தேவி. ஏமா இந்த பேர் எனக்கு பிடிக்கல. பிடிக்கல அதாவது எங்க அம்மாவும் சேர்ந்து வச்ச பேர் இன்னொன்று இருக்கு. என்ன பேரு? என் பேர் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. அவ பேர் முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி. ஊ பிரியாணி. அப்படியா நீ? ஏய் ஊ பிரியாணி. எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஓ அப்படியா? பிரியாணி கிடையாது. இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? என் பேர் மல்லிப்பூ. மல்லிப்பூ. முல்லப்பூ. முல்லப்பூ. அவ பேர் செம்பருத்திப்பூ. பூம்பூ. அம்மா பேர் தான் அகலம்பூ. அடே அப்பா எவ்வளவு அம்மா பேர் அகலமாடா. ஓ அகலமாவா? ஏமா இந்த பேர்லாம் யார் வச்ச பேரு? இதெல்லாம் எங்க அப்பாவும் சேர்ந்து அப்படியே இடிச்சுக்கிட்டே வச்சாங்க. என்னத்த? வெத்தலை. வெத்தலை பாக்க. வெத்தலை பாக்க இடிச்சுக்கிட்டே வச்சாங்க. சரி ஏமா உன்னை கெடுத்தவள கூப்பிடு. என்னை கெடுத்தவளா? ஆமா என்னை கெடுத்தவளா. ஆஹா அதான் ஏமா கும்பல பிள்ளை வாய பாரு. ஹாய் பாட்டி வரையா. ஆஹா வாய பாரு நல்லா இழுத்து போய் கிடக்கு. ஏமா ஏ கும்பல பிள்ளை நீதான் அவளை கெடுத்தவள? அவளை கெடுத்தவனா? ஓ அவளுக்கு அடுத்தவ. அவளுக்கு அடுத்தவ. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க 3 பேரும் கோத்தாளுக்கு எப்படி பிறந்தீங்க? நல்லா எங்க ஆத்தாளுக்கு ஒட்டிக்கிட்டு ஒரு தாய் வயித்து பிள்ளைகள். உங்க கோத்தாளுக்கு கிழிஞ்சிருக்காது? ஏய் சத்தியமா கிழியவே இல்லை. என்னது? ஏய் வயிறு கிழிஞ்சிருக்காதுன்னு சொல்ல வந்தேன். வயிறுடா கிழியாது. கிழியவே இல்ல. ஆமா நல்லா புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. சரி ஆமா உன் ஊர் என்ன பேர் என்ன? என் ஊரை சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. ஏய் கிட்ட கூடாது. கிட்ட மாட்டோம். வைய கூடாது. வைய மாட்டோம். அடிக்க கூடாது. அடிக்க மாட்டோம். சொல்லுங்க தண்ணி குடிச்சறேன். ஏய் உனக்கு இதே வரதாண்டா. காபி சுப்பு மல்லி காபி. ஏய் எங்க போனாலும் வந்துறாரியா? யார் அவதானே? கரகாட்டறவனே சரி. நாடகம் நடந்தாலும் சரி. அவர்தான் முன்னாடி நிப்பாரு. அவர்தான் நிப்பாரு. எவரு சொல்லுமா? எவரு இங்கிட்டும் வேடு. உணவு சென்டர். இங்கிட்டும் வேடு. இங்கிட்டும் வேடு. நடுவுல பள்ளம். உனக்கு அங்கிட்டும் மேடு. இங்கிட்டும் மேடு. உனக்கு இங்கிட்டும் மேடு. இங்கிட்டும் மேடு. நடுவுல பள்ளம். கரெக்டா? அவர் எத்தனை பேருக்கு இறக்கி விட்டு போயிருக்காரு தெரியுமா உனக்கு?
அப்படியா? ஏமா உனக்கு அங்கிட்டும் மேடு, உனக்கு இங்கிட்டும் மேடு, உன் நடுவுல பள்ளம். அந்த பள்ளத்துல ஒரு 70 லாரி மணல் இருக்கலாமா? சத்தியமா பத்தாது. ஒரு 80 லாரி பத்தாதா? அவ்வளவு பெரிய பொந்துவம் வந்து. ஏமா மேடு என்பது என்ன? மலை. மலை. அவன் புருஷன் இவன் பேசுற, இவன் புருஷன் அவன் பேசுற. என்னதான் பண்றது? அடியே ஏமா மேடு என்பது என்ன? மலை. பள்ளம் என்பது அந்த சிறிய ஆழம். ஓ அம்மாவுக்கு மலை ஆழம். அப்பா எவ்வளவு பெரிய ஆழம், பெரிய ஆழம். ஏமா அவங்க போகாத ஓட்டையாவது. ஏமா ஏன் பொம்பளை பிள்ளை? அப்ப அதாவது ஊர் மலை ஆழம் எங்க சேர்ச்சி இவளை எந்த வந்து யார கும்பகலிக்க வந்திருக்கிய? ஓ உன் பேர் என்ன? சொல்லு. நான் நக்க மாட்டோமா? போய் நக்கலாமா? உன் பேர் நக்குமா? நல்லா நக்குனா நல்லா இருக்குமா? அதான் ஊசி போயிடுவேன் பூரா நூறு நூலா வரும். அடியே ஏன் அவளை பிரசான வரையா வர? அப்படியா? அப்படியா? ஏமா செத்து போயிருவேன். உன் பேர் என்ன? என் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. என் பேர் தானே நக்குமான்னு சொன்னேன். நக்குமா சொன்ன ரைட்டு, வேற பேர் இல்லையே. உன்னை கெடுத்தவளை வர சொல்லு. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பார், எந்த புலவனும் அவளை எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பார், எந்த புலவனும் அவளை காதல் கொள்ளும் அவள் பார்த்ததிலே அவன் ஒரு அழகு என்று நல்ல அழகு என்று நான் கேட்டதிலே அவன் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்று ஒரு கவிதை என்று. இடையோ இல்லை இருந்தா முல்லை கொடி போல் நல்ல வளையும், சின்ன கொடை போல் விழியும் விழியும் விழியை பார்த்தா ஆசை கிடைக்கும். அந்த பூமகத்தின் முகம் மேலே இது புன்னகை கொண்டதனாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவன் ஒழுங்கிட்ட நல்ல அழகு என்று அழகு என்று நான் கேட்டதிலே அவன் வார்த்தைத்தான் ஒரு கவிதை என்று ஒரு கவிதை என்று. ஏய் ஹாய், நான் காலையில போயிட்டு வந்துட்டேன். ஏய் பரவாயில்ல. ஏமா இன்னைக்கு தான் வயசு வந்துருப்போம் போல இருக்கு. ரொம்ப வெட்டப்படுறேன். ஓ நேத்தா வந்துச்சா? தங்கச்சியை பத்தியா? தலதலன்னு இருக்கா. தலதலன்னு இருக்கா? இன்னொரு தங்கச்சி, இவன் என் தங்கச்சி. அவளும் உன் தங்கச்சி? ரெண்டு பேருமே என் தங்கச்சி. சரி நீ பேச, நீ தள்ளாக்கிட்டு. ஏய் உன் தங்கச்சியா பேச விடு. அடடடடா. ஆமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஆமா பொப்பே உன்னை செஞ்சானா இல்ல பெத்தானா? இல்ல இப்ப தலதலன்னு இருக்கியே. உன்னை செஞ்ச மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியா? இல்ல நல்ல அதான் சொல்றேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கு, அந்த இடுப்புக்கு கீழே ஏமா தூக்கிக்கிட்டு இருக்கு? ஏய் உடல் அழகு. ஆமா பின்னாடி ஓவரா வேலை இருக்கு போல. ஆமா ஏமா முப்பது பிள்ளை. ஆமா ஓவர பேர் என்ன? நக்க கொடுத்த ஊரு. ஏன் நக்க கொடுத்த ஊரு? நான் இப்படிப்பட்ட ஊரு கேள்விப்பட்டிருக்கேங்க. போயிருக்கேங்க. மல்லிகைப்பூ பஸ் போயிருக்கேங்க. கூட்டு பட்டு கொட்ட அம்மாளே, பட்டு கொட்ட அம்மாளே, பொல்லாத சிரிக்கு பொல்லாத மினிக்கு பின்னாடி சொல்ல படிப்பா. பட்டு கொட்ட அம்மாளே
எடுத்தாருங்கம்மா போட்டு